வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. தமிழ்நாடு எல்லையான பிலிகுண்டுலுவில் தண்ணீர் வரத்து 23,000 கனஅடியாக உயர்வு. ஒகேனக்கலில் காவேரி ஆற்றில் 2வது நாளாக பரிசல் இயக்க தடை விதித்த மாவட்ட ஆட்சியர். நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கும் தடை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழை காரணமாக கோவை, பில்லூர் அணைகளிலிருந்து 2வது நாளாக உபரி நீர் திறப்பு. கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்க வருவாய்த்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தல். பில்லூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றம் கரையோர உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தல். தொடர் கனமழை காரணமாக கூடலூர் மாயாற்றில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு. தரைப்பாலத்தை மூழ்கடித்து வெள்ளம் பாய்ந்தோடுவதால் போக்குவரத்து பாதிப்பு. மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி 23ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மொஹரம் பண்டிகையை ஒட்டி மெட்ரோ ரயில்கள் இன்று சனிக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும். சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வரும் 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதை அடுத்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்த போலீசார். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வழக்கில் வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜ் கைது. நில மோசடிக்கு இருந்ததாக புகாரில் சிபிசிஐடி போலீசார் அதிரடி நடவடிக்கை. தென்காசியில் இன்று சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் சசிகலா. அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்களை சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டம். தஞ்சாவூர் அருகே சமயபுரம் கோவிலுக்கு நடந்து சென்றவர்கள் மீது சரக்கு வாகனம் மோதி விபத்து. 5 பேர் உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை. இடைநிலை ஆசிரியர் பணிக்கான தேர்வில் 1000 பணியிடங்கள் அதிகரிப்பு. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. சென்னை கோயம்பேட்டில் வரத்து குறைவால் தொடர்ந்து உச்சத்தை தொட்டு வரும் தக்காளி விலை. 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு விற்பனையாவதால் பொதுமக்கள் கவலை. சபரிமலையில் ஆடி மாத பூஜைகள் தொடக்கம். பக்தர்களின் வருகை அதிகரித்து உள்ளதால் பாதுகாப்பு அதிகரிப்பு. பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் குழு மாற்றியமைப்பு. கூட்டணி கட்சிகளை சேர்ந்த குமாரசாமி, ராம்மோகன் நாயுடு உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக சேர்ப்பு. ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 79வது கூட்டத்தில் உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி நேரம் ஒதுக்கப்பட்டு உள்ளதாக தகவல். ராகுல் காந்தி அரசியல்வாதியாக முதிர்ச்சி அடைந்துள்ளார்.
பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென் பேட்டி. ஐரோப்பியன் யூனியன் பாராளுமன்ற தலைவராக ரூபர்டா மெட்சோலா மீண்டும் தேர்வு. மால்டா நாட்டை சேர்ந்த இவர் அடுத்த 2.5 ஆண்டுகள் பதவியில் இருப்பார் என தகவல். TNPL கிரிக்கெட் லீக் போட்டியில் கோவை அணி அபார வெற்றி. 8 விக்கெட் வித்தியாசத்தில் திருச்சியை வீழ்த்தி அசத்தல். இந்தியா T20 அணி கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமனம் செய்யப்பட வாய்ப்பு. 2026 T20 உலகக்கோப்பை வரை சூரியகுமார் யாதவை கேப்டனாக நியமிக்க BCCI பரிசீலனை என தகவல்.